விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு ஒருவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு சொல்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நண்பர்களே, எப்பொழுது ஒருவர் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பின்பற்றி நடக்கின்றாரோ அப்பொழுது அவர் அடைய முடியாத உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஆனால் ஒழுக்கம் தவறி நடக்கின்ற போது அவர்கள் அடையக்கூடியாத பழியை அடைவார்கள். அடைய முடியாத பழியை அடைவார்கள். யாருமே அந்த பழியை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த பழியை அவர்கள் அடைவார்கள். இப்போ நம்ம கிராமத்தில் தான் அதிகம் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் டவுனில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடு இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கிட்ட அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. பட் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா கூட்டமாக உட்காருவாங்க. இந்த வீடு அந்த வீடு, ஒரு 10 வீட்டு பேர் ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே கிராமத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்களா சொல்லலான்னு இவங்களுக்கு மக்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யார் பாதி சொல்கிறாங்களோ அவங்க. அதாவது உன்னை பற்றி இவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க இன்னொரு ஆளுகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, விமலா கிட்ட சொன்னார், நீ இப்படி பண்ணியாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி என்கிட்ட சொல்லன்னு இவங்க கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனால் சில சமயங்களில் இது சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வேற ஒரு நபர் உன்னை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னு போய் சொல்லிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க பாரு, அபாண்டமாக என் மீது பழி சுமத்துகிறார். அதாவது என்ன, பழி என்பது ஒருவர் மீது அவர் செய்த குற்றத்திற்கு அடுத்தவர்கள் ஏளனமாக பேசுவதுதான் பழி. இன்னொன்று, பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, அதாவது நம்பிக்கை ஒருவர் மேல் வைத்திருப்பார்கள், அவர்களை ஏமாற்றுவது. இப்போ நான் உன்னை இப்படி லாஸ்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்குவேன், உனக்கு நான் வழி நடத்திடுவேன் அப்படின்னு ஒரு சிலர் நம்ம சொல்லுவாங்க. இல்லை உனக்கு இது மாதிரி அவன் தானே வருவான், ஆளுங்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம், விடு, நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் நாமளே அவங்கள கைவிட்டுறது. அப்போ என்ன, இன்னொருத்தர் அந்த அப்படி ஏமாற்றுவதும் ஒரு விதத்தில் பழி வாங்குவது தான். சிலர் என்ன பண்ணுவான், முன்பகை காரணமாக ஒருத்தருடைய அப்பாவை வெட்டிடுவான். இவன் போய் மனுஷன் அவங்களை விடவே கூடாது, உங்கள் அப்பாவை வெட்டிட்டான், அதனால் நம்ம பழிக்கு பழி தீர்த்தே ஆகும். அப்பொழுது என்னவென்றால் வன்மங்கள் தலை தூக்காடும். பழி என்பதே என்ன, தேவையில்லாத அனாவசியமாக நாம் சம்பாதித்துக் கொள்வதுதான் பழி. எப்படி இந்த பழி வாங்கும் உணர்ச்சியோ அல்லது அடுத்தவர்களை பழி செய்யக்கூடிய செயலோ சின்ன வயசுல இருந்தே நம்ம பசங்களை கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னாவே அவர்கள் அதில் இருந்து தப்பிப்பார்கள். பசங்களை பார்க்குறோம், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரியும். இவன் கொஞ்சம் இந்த குணமாக இருக்கான், இவன் கொஞ்சம் அதிகப்படியான குணமாக இருக்கான், இவனை நம்ம ஓகே இப்போத்துலேருந்து நடைமுறைப்படுத்திடலாம். மேக்சிமம் பெண்ணினுடைய அனைத்து விஷயங்களும் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பையனுடைய அனைத்து விஷயங்களும், ஏன்னா பையன் வெளியில் சுற்றுவான், அப்பா வெளியில் போயிருப்பார், பெண்ணு வீட்டுக்குள்ளே இருப்பாப்புல, பட் பெண்ணோட விஷயங்கள் அம்மா இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல நிலைகிறே எப்படி நம்ம இருந்தோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வராது, இதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, இதனால் இந்த குடும்பம் அவமானத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி வளர்க்கின்ற பொழுது அங்கே குற்றங்கள் தடுக்கப்படும். எப்பொழுது குற்றங்கள் தடுக்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் பழிச்சொல்லுக்கு ஆளாக மாட்டோம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.